ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்னா எப்படி பார்த்தோம், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி டிஃபைன் டிக்ளேர் அண்ட் கால் பண்ணு பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம டைப்ஸ் ஆஃப் காலிங் பார்த்தோம், கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ரிகர்சிவ் அப்படின்னாலே என்ன, ரிகர்சன், ஐட்ரேஷன், இதை பத்திலாம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். எதுல படிச்சோம், நம்ம லூப்பிங் பத்தி படிக்கும்போது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம், டூ வைல் லூப் பார்த்தோம், இந்த மாதிரி பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதாவது என்ன சொன்னோம், ஒரு சர்டன் கண்டிஷன் மீட் பண்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் லூப் அதுக்குள்ள இருக்க கண்டிஷன்ஸ், அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சேம் கான்செப்ட் தான், இந்த மாதிரி சேம் லூப்பிங் தான் பண்ண போறோம். பட் நம்ம எது யூஸ் பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகே, ஸோ ரிகர்சன் என்ன சொல்றோம், அடுத்து இங்க பார்க்கிறோம். when a called function in turn calls another function, the process of chaining occurs. Recursion is a special case of this process where a function calls itself. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணலாம். அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ல ஆட் ஆஃப்லாம் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ரெண்டு ஏபி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் போடுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நான் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள கண்டிஷன் போயிட்டு அதுக்குள்ள நான் வந்து சப் ஆஃப்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை போட்டு சப்ட்ராக்டும் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணப்ப என்ன ஆகுது, ஒரு ப்ராசஸ் ஆஃப் செயினிங் வருது. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் ரிகர்சன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு லூப் மாதிரி ஆகிரும். புரியுதா? இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், சிம்பிளா எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிருக்கேன், மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வரேன், நான் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு பிரிண்ட் ஆஃப்ல ஹாய் ஹலோன்னு போடுறேன். அப்ப என்ன ஆகுது, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ஹாய் ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கு பிறகு நான் அகைன் மெயின் ஆஃப்னு கால் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், நம்ம இருக்க அதே ஃபங்க்ஷனை திரும்ப உள்ள இருந்து கால் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகுது, இப்போ நான் மெயின் ஆஃப்குள்ள போனோன்னே என்ன ஆகும், கண்ட்ரோல் அகைன் இதுக்குள்ளே போகும். நம்ம ஜென்ரலா மெயின் ஆஃப் போடலன்னா என்ன ஆகும், இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிரும், ஹாய் ஹலோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துடும். கரெக்டா? பட் நான் இதுக்குள்ள மெயின் ஆஃப்னு போட்டனால அகைன் கண்ட்ரோல் அதே வெளியே இங்கேயே போயிட்டு அகைன் ஹாய் ஹலோன்னு வருது. இப்ப பாருங்க, ஹாய் ஹலோ எக்ஸிக்யூட் ஆயிட்டு அகைன் மெயின் ஆஃப் வரும். இந்த இடத்துல நான் கண்டிஷனே போடல. ஸோ நான் கண்டிஷன் எதுவுமே போடாதனால என்ன ஆகுது, இன்ஃபைனைட்டா ஃபார் எவர் இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா, எய்தர் நமக்கு மேனுவலாக நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது கில் பண்ணி ஸ்டாப் பண்ண ஸ்டாப் ஆகும். சம்டைம்ஸ் ஏதாவது நமக்கு மெமரி ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண ஸ்பேஸே இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆகும். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம வந்து ஏதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஸ்டாப் ஆகுற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து தானே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் வைல் லூப்லாம் நம்ம கண்டிஷன்ஸ் போட்ட மாதிரி ஜென்ரலா நம்ம கண்டிஷன்ஸ் போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்றது. மேல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சு, அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப அதே ஃபங்க்ஷன் நேம் நம்ம கால் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட்டடா அகைன் அண்ட் அகைன் கால் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிகர்ஷன் சொல்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபேக்டோரியல் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இதை என்ன பண்ணிருப்போம், 10th 11th 12th மேக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதான் ஃபேக்டோரியலோட ஃபார்முலா. த ஃபேக்டர் ஆஃப் நம்பர் என் is expressed as a series of repetitive multiplications. ஸோ நம்ம என்ன பண்றோம், அடுத்த மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், n ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னன்ற ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் அப்படியே போடுவோம், லாஸ்ட்ல 1 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ல இருந்து -1 -1 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? அதான் போட்டிருக்கோம். n ஃபேக்டோரியல் n into n-1 n-2 n-3 n-4 unless or until லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இப்போ 4 ஃபேக்டோரியல்னா அப்படின்னு என்ன பண்ணுவோம், என்னன்னா 4, அடுத்து n-1னா 4 - 1 3 into n-2னா என்னது, அடுத்து என்னது, இங்க 3 இருக்கா, 4 இருக்கா, 4 - 2 போடுவோம். 4 - 2 என்னது 2. அடுத்து லாஸ்ட்ல இந்த 1 வேல்யூ எங்க வருதோ அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், அந்த நம்பரை -1ஆல நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அகைன் அண்ட் அகைன் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதான் 4 ஃபேக்டோரியல். இது பேசிக்கா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 4 into 3 into 2 into 1 என்ன வருது அவுட்புட்
24 வருது. ஸோ இப்படிதான் நம்ம ஃபேக்டோரியல் கம்ப்ளீட் பண்றோம். இந்த ஃபேக்டோரியலை கம்ப்ளீட் பண்ணும்போது நாம இதுல எப்படி ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பட் ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் சரி ஜென்ரலாவே என்ன பண்றாங்கன்னா ரிகர்ஷனுக்கு ஃபேக்டோரியல் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அது உண்மையிலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபேக்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க வீடியோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த ஃபேக்டோரியல் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த ப்ரோக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்காங்க, இந்த ஃபார்முலாவே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. n ஃபேக்டர் ஈக்குவல் டு n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ எப்போ வரைக்கும் 1 வரைக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஓகே, ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜென்ரலாகவே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஹேஸ் இன்க்ளூட் என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃப் பண்ணுவோமா இங்கே. ஸோ stdio டாட் h போட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஃபேக்டோரியல்னு நேம் வச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் நேம். அதை டிக்ளேர் பண்ணிக்கலாமா, இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு n மட்டும் போடுவோம். ஏன் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்றோம், நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், n மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதனால நான் என்னோட ஆர்குமெண்ட்டை இன்னும் போட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அஸ் யூஸ்வல் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் போட்டுருமா. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கரெக்டா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன வேரியபிள்னாலும் வச்சுக்கலாமா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி 4 வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்காக, அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்காக ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ரெண்டுமே இன்டீஜர், ஏக்கு மட்டும் அசைன் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணல. ஓகே, இப்போ ரிசல்ட்டை நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம், ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா, ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டேன். ஓகே, ஸோ என்ன நடக்குது, ஃபேக்டோரியல் ஆஃப் ஏன்னு போட்டா இந்த ஏ ஈக்குவல் டு 4ன்றது வேல்யூ என்ன ஆகும், ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். நம்ம இன்னும் ஃபங்க்ஷன் எழுதல. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். இப்போ நம்ம பண்ணிக்கலாம், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம், ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் டி ஜெனரலாகவே ஸ்லாஷ் n போடுவோம், ஸ்லாஷ் n காமா ரிசல்ட் போட்டுக்கலாமா. இந்த இதுல ரிட்டர்ன் 0 வேணா போட்டுக்கலாம். ஏன் ரிட்டர்ன் 0 போடுறோம்னா இன்ட் மெயின் ஆஃப் போட்டனால. ஓகே, இதுதான் நம்ம பிரிண்ட் ஆஃப் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எழுதியிருப்போம். என்ன எழுதியிருப்போம், ஏன்னு ஒரு வேரியபிள்ல வேல்யூ சென்ட் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் வேரியபிள்ல நம்ம ஃபேக்டோரியலை கம்ப்யூட் பண்ணி போடுறோம். அடுத்து பிரிண்ட் ஆஃப்ல அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்றோம், முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதுல இருக்கிறது நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே இங்க போட்டுக்கலாமா. கரெக்டா நான் சொன்னது, அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல நான் பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஃபேக்டோரியல் கம்ப்யூட் பண்ண போறேன். ஸோ ஃபேக்டோரியலோட ஃபார்முலா என்னது, இந்த இடத்துல லைட் எழுதிக்கலாமா, n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்டூ என்ன வருது, n மைனஸ் 1 இன்டூ n மைனஸ் 2 எது வரைக்கும் போகுது, போயிட்டே இருந்துட்டு 1 வரைக்கும் போகுது. இதுதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், int fact. இந்த வேரியபிள் ஏன்னு உங்களுக்கு சொல்றேன், புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் போடுறேன். என்ன இஃப் கண்டிஷன் போட போறேன் அப்படின்னா, இதுல நல்லா பாருங்க, இதுல எல்லா பிராக்கெட்லயும் என்ன வருது, ஒரு பிராக்கெட்ல மட்டும் என்ன வரல. இந்த பிராக்கெட்ல என்ன வரல, 1ல என்ன வரல. ஏன் 1ல என்ன வரல அப்படின்னா, நான் 1 ஃபேக்டோரியல் போட்டேன்னா என்னோட அவுட்புட் என்னது, வெறும் 1 தான் இருக்கும். கரெக்டா. ஸோ ஏன்னா இதுல என்னன்னு போட்டாலே 1 தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நான் 1 மைனஸ் 1 0 அப்படின்லாம் போட்டா எனக்கு வேல்யூவே 0 வரும். கரெக்டா. ஸோ 1 ஃபேக்டரோட வேல்யூ என்னது, ஜென்ரலாவே 1 தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்தில் 2 ஃபேக்டோரியல் என்ன வரும், 2 இன்டூ n மைனஸ் 1 என்னது, 2 மைனஸ் 1 1 இப்படி வருதா. ஸோ 3 ஃபேக்டோரியல்னா அதே மாதிரி என்ன வருது, 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ என்ன ஆகுது, நம்ம என்ன ஃபேக்டோரியல் போடுறோமோ அது வந்து மைனஸ்ல 1 1 1 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோம். கரெக்டா, இதுதான் ஃபார்முலா. ஆனா ஒன்னா இருக்க பட்சத்துல நம்ம எந்த மல்டிபிளிகேஷனும் பண்ண தேவையில்ல, அந்த நம்பர் அப்படியே போட்டுருவோம். கரெக்டா. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எழுத போறோம்.
ஜென்ரலா. ஓகே. இது கால்குலேஷனே தேவையில்லைல்ல. கரெக்ட்டா? ஸோ அப்ப நம்ம டைரக்ட்டா எழுதிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு. அதனால நம்ம என்ன பண்றோம்? இஃப் n ஈக்குவல் டு 1. ஏன் என்ன போடுறோம்? இந்த எண்ணுக்குள்ள என்ன வேல்யூ வரும்? இந்த a வோட வேல்யூ தான் வரும்னு சொன்னோம். கரெக்ட்டா? ஸோ இஃப் n ஈக்குவல் டு 1ன்னு போட்டா ரிட்டர்ன் 1 போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஒண்ணும் இல்ல. எனக்கு குடுக்க போற இன்புட் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன்? அத அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அவுட்புட்ல டைரக்ட்டா ரிசல்ட்குள்ள போய் 1 ஸ்டோர் ஆயிரும். கரெக்ட்டா? இப்போ எல்ஸ் இல்ல அப்படின்னா, இப்பதான் ரிகர்ஷன் யூஸ் பண்ண போறோம். என்ன ரிகர்ஷன் யூஸ் பண்ண போறோம்னா, இதுல நல்லா பாருங்க. என்ன இருக்கு? n into n minus 1 இருக்கா? n into n minus 1 அப்படின்னு இருக்கா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேரியபிளுக்கு ஒன்னு அசைன் பண்ண போறேன். நல்லா பாருங்க. பார்த்தாதான் புரியும். என்ன பண்றேன்? n into n minus 1ன்னு போடுறதுக்கு பதிலா n minus 1ன்னு போட்டா என்ன ஆகும்? எனக்கு இவ்வளவுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப n minus 2 n minus 3 யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. கரெக்டா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ண போறேன். எப்படி கால் பண்ண போறேன்? ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1ன்னு கால் பண்ண போறேன். கால் பண்ணிட்டு எனக்கு என்ன அவுட்புட் வருதோ அதை என்ன பண்ண போறேன்? ரிட்டர்ன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு நான் வெளியே வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே. இப்போ என்ன நடக்குது பாப்போமா? ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுக்கு புரியும். இப்போ a ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ என்ன ஆகுது? இந்த இடத்துல போகுது ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஏன்னு போடுறோம். அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல a வோட வேல்யூ என்னன்னு வருது? a வோட வேல்யூ 4ன்னு இருக்கு. a வோட வேல்யூ 4ன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. ஸோ உள்ள போயிட்டு என்ன செக் பண்ணுது? n ஈக்குவல் டு 1 செக் பண்ணுது. n ஈக்குவல் டு 1 இல்ல. என்னோட வேல்யூ என்னது? 4. அப்ப என்ன பண்ணுது? உள்ள போயிட்டு fact ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு வருது. இப்போ n இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. அதாவது என்ன காட்டுது? 4 இன்டூ அகெயின் ஃபேக்டோரியல் ஆஃப் 4 மைனஸ் 1. 4 மைனஸ் 1 என்னது? 3. கரெக்டா? 3 இப்படி காட்டுது. ஆனா என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ணிருக்கு. அப்ப n மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? 3. அப்ப என்ன பண்ணுது? இந்த கண்ட்ரோல் அகைன் இங்கே போயிட்டு என்னோட வேல்யூ 3ன்னு போகுது. ஓகேயா? சோ அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப என்னோட வேல்யூ 3 ஆயிருச்சு. அகைன் உள்ள வந்து n ஈக்குவல் டு 1 சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க வந்துட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு n இன்டூ n இன்டூனா என்னது? 3. கரெக்டா? ஏன்னா இந்த n மைனஸ் 1 தான் இங்க போயிருக்கு. 4 மைனஸ் 1 3ஆ போயிருக்கு. அப்ப கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல 3 ஆகிறது. 3 இன்டூ அகைன் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கரெக்டா? சோ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 3 மைனஸ் 1. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சு? 4 மைனஸ் 4 இன்டூ 4 மைனஸ் 1 ஆச்சு. அது வந்து அதோட அவுட்புட் 3ன்ற ஃபங்க்ஷன், அது 3ன்ற வேல்யூ அகைன் இதுக்குள்ள ஆர்குமெண்டா பாஸ் ஆகி அகைன் இந்த இடத்துல என்ன வருது? 3 இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1. 3 மைனஸ் 1 என்னது? 2. இப்ப என்ன நடக்குது தெரியுதா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்றதுனால 4 இன்டூ ஆச்சு. உள்ள வரும்போது 3 இன்டூ ஆச்சு. அகைன் ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு போகுது. அகைன் இந்த 2 என்ன ஆகுது? இங்க போய் போகுது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அகைன் ஃபேக்ட் ஈக்குவல் டு n இன்டூனா என்னது? 2. 2 இன்டூ அகைன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. என்ன கால் பண்ணுது? ஃபேக்டோரியல் ஆஃப் 2 மைனஸ் 1. கரெக்டா? 2 மைனஸ் 1 வரப்போ அவுட்புட் என்ன ஆகுது? 1. இப்போ அகைன் என்ன ஆகுது? இந்த எண்ணுக்குள்ள 1 போகுது. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால இந்த வேல்யூ ஈஸியா 1ன்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அவுட்புட் என்னது? 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. புரியுதா உங்களுக்கு? சோ தெரியுதா? சோ இப்படிதான் நம்ம ஃபேக்டோரியல ஒரு சின்ன ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடா கால் பண்ற மூலமா நம்ம பண்றோம். சோ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் ஃபேக்டருக்குள்ள அசைன் பண்ணவே இல்லை.
ஃபேக்டருக்குள்ள அசைன் பண்ணாம ஜஸ்ட் ரிட்டர்ன் ஒன் போட்டனால எனக்கு கண்ட்ரோல் இஃப் விட்டே வெளியே வந்துருச்சு. ஓகே, வெளியே வந்து இந்த இடத்துல நான் ஃபேக்டர் மட்டும் தான் நான் ரிட்டர்ன் பண்றேன். ஏன் இந்த இடத்துல நான் ஒன்று போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று போடலனாலும் அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது. அதனால இதை வேற நான் தனியா எதுக்கு இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஒன் போட்டு ஒன்னா இருக்கும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாத ரிட்டர்ன் போட்டு ரூ போட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேக்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சிம்பிள். புரியுதா? இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுமா? நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? 4 into 3 into 2 into 1 வரணும். என்ன அவுட்புட்? 24 வரணும். நம்ம கரெக்டா செக் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் நம்ம செக்கே பண்ணல, கம்பைல் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேக்டோரியல். நீங்களும் இதை என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ நான் ரன் பண்றேன். எனக்கு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 வரணும். வரலன்னா நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணலாம். ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 வந்துருச்சா? புரியுதா இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டியா? இந்த a ஈக்குவல் டு 4 போட்டதை 4ன்னு எடுத்துக்கிடுது. இந்த இடத்துல 4 into 4 minus 1 போட்டு 4 minus 1னா 3ன்னு வருது. இது ஃபேக்டோரியல் ஆஃப் 3 இருக்கனால அகைன் இதுக்குள்ள போயிட்டு அகைன் இதுக்குள்ள போகும்போது 2 வருது. அகைன் இதுக்குள்ள போகும்போது 1 வருது. 4 into 3 into 2 into 1 அவுட்புட் என்னது? 24. இதே மாதிரி தான் நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் வரும். இப்போ நான் a ஈக்குவல் டு 4ன்னு போடாம a ஈக்குவல் டு 5ன்னு போடுறேன். 5ன்னு போட்டா என்ன வரணும் நமக்கு? 5 into 4 into 3 into 2 into 1 வரணும். கரெக்டா? 2 into 1. ஸோ இதோட வேல்யூ என்னது? 5 into 4 என்னது? 5 4s are என்னது? 5 4s are 20. ஓகே, ஸோ 5 into 4 into 3. 5 into 4 into 3, 20 into 2 என்னது? 60. ஸோ அடுத்து 60 into 2 என்னது? 120. 120 into 1 என்னது? 120 தான். ஸோ இதோட அவுட்புட் 120 வரும். கரெக்டா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ நம்ம இன்புட் என்ன கொடுத்துருக்கோம்? a ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம். நமக்கு அவுட்புட் என்ன காட்டணும்? ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120 காட்டணும். காட்டுதா பார்ப்போமா? காட்டுது. புரியுதா? ஸோ இப்படிதான் ஃபேக்டோரியல் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். எப்படி? ரிகர்ஷன்னா என்னது? சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது. a function that calls itself. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிருக்கோ, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிக்கிறது? தன்னைத்தானே அகைன் கால் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ பாருங்க, நான் இதை ஹைலைட் பண்றேன். ஹைலைட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் இருக்குன்னு காட்டுது. ஓகே, ஸோ இது டிக்ளரேஷன் செக்ஷன். இது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுது? இது வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பாடியே தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது. பட் இங்க நம்ம எப்படி கண்டிஷன் பேஸ்ட் ஹேண்ட்லிங் பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த எக்ஸாம்பிள்ல வெறும் மெயினா ஃபங்க்ஷன் போட்டனால இன்ஃபைனட்டா நம்ம ஸ்டாப் பண்ற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? n-1 ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த கண்டிஷனை இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் வேற பண்ணிருக்கோம். n ஈக்குவல் டு 1. ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டார்ட் பண்ணாலும் n ஈக்குவல் டு 1 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் 1 போட்டு நமக்கு ரிட்டர்ன் 1 போறதுனால என்ன ஆகுது? நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாது. கரெக்டா? எல் ஸ்டேட்மெண்ட்குள்ள போனாதானே இந்த ஃபங்க்ஷன் ரீகால் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கோ, கண்டிஷனை ஹேண்டில் பண்ணிட்டு n ஈக்குவல் டு 1 இருந்தால் எனக்கு இதுக்குள்ள போகவே போகாது, டைரக்டா ரிட்டர்ன் ஃபேக்ட் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். நம்ம போட்டனால என்ன ஆகுது? நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு தேவைப்படும் போது நம்ம பெரிய ப்ரோக்ராம் லாங் ப்ரோக்ராமா எழுதாம சிம்பிளா ஒரு கம்பெடிஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக a function தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது based on certain conditions so that the function cannot run infinitely. சரியா? நம்ம ஃபங்க்ஷன் இன்ஃபைனட்டா ரன் பண்ணாலும் அது ஒரு நல்ல ப்ரோக்ராம் கிடையாது. அந்த ப்ரோக்ராம்னால நமக்கு யூஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ட் ரிகர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிகர்ஷன். ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. சி கம்பைலர் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா ஆன்லைன்லேயே சி கம்பைலர் நிறைய இருக்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனா கூட ஃபோன்லேயே நீங்க சி கம்பைலர்னு போட்டீங்கன்னா வரும். ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணிட்டு நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு வேற வேல்யூ கொடுத்து அவுட்புட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரிகர்ஷன் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.